ஹாய் விவர் சவுத் ஆப்பிரிக்கா T20யோட எல்லா மேட்ச்ஸ்க்கும் நம்ம நியூமராலஜி படி டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எஸ்ஏ T20யோட 21வது மேட்ச். இந்த மேட்ச்சில் எம்ஐ கேப்டனும் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் இன்னைக்கு ஜனவரி 25ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு நம்ம ஊர் டைம் படி ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யாரெல்லாம் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, யார் சரியாக விளையாட மாட்டாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜனவரி 25ஆம் தேதி பார்த்தோம்னா 7-8 காம்பினேஷன், அதாவது கேதுவும் சனியும் சேர்ந்த காம்பினேஷன். கேதுவும் சனியும் சேர்ந்தால் யாருக்கு நல்லா இருக்கும்னு பார்த்தோம்னா குருவை சேர்ந்தவங்களுக்கும் சந்திரனை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். கேதுவையும் சனியையும் சேர்ந்தவங்களுக்கு ஆவரேஜாக மைனஸாக இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கல. ஃபஸ்ட்டு எம்ஐ கேப்டனில் பார்த்தோம்னா ரசி வாண்டர் டஸ்ஸாக 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிக்கல்டன் 20லேருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து லீசா என்ரிச் ஒரு 25 ரன்ஸ் அடிப்பார். அடுத்து காலிங்கிங்கிறாம் ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அடுத்து ரஷித் கான் பவுலிங் போகிறப்ப 2லேருந்து 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பார். அதுக்கு மேலே கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிவால் பிரேவிஸ் 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜார்ஜ் லெண்டே பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுப்பார். டீப் பொட்கேட்டர் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்தாலும் ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பவுலிங் போடுறப்ப 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து சி போச் அவர் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ககிசோ ரபாடா பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ட்ரெண்ட் போல்ட்டு 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தோம்னா டிகாக்கு ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிட்ஸ்கி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க ஒரு 30+ ரன்ஸ் அடிப்பார். அடுத்து என்ரிச் கிளாஸனுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 30+ ரன்ஸ் அடி பிரிச்சுட்டு போகிறார் இன்னைக்கு. அடுத்து கேன் வில்லியம்சன் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். முல்டர் பார்த்தீங்கன்னா 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜேஸ் மட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிறிஸ் வொக்ஸ் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 விக்கெட் அதுக்கு மேலே கூட எடுப்பார். எப்படி அந்த சைடு ரஷித் கானோ அதே மாதிரி இந்த சைடு கிறிஸ் வொக்ஸ் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கேசவ் மகாராஜ் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜே டாலா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நூர் அகமது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 விக்கெட் எடுப்பார். நவீன் உல்லாக் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 2 டீமில் சேர்த்து யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் பிரிட்ஸ்கி, என்ரிச் கிளாசன், ஜே ஸ்மட்ஸ், கிறிஸ் வொக்ஸ், ஜே டலர், நூர் அகமது, ரீசா ஹென்ரிக்ஸ், ரஷித் கான், டிவால் பிரேவிஸ், டி பொட்கேட்டர், ககிசோ ரபாடா, ட்ரெண்ட் போல்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம் பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ டர்பன் சூப்பர் ஜெயின்ஸில் பார்த்தோம்னா என்ரிச் கிளாஸனையும் கிறிஸ் வொக்ஸையும் பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அடுத்து எம்ஐ கேப்டன் பார்த்தோம்னா ரஷித் கானையும் பொட்கேட்டரை கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். அதிகப்படியான டீம்ஸ் போடுறவங்க இந்த 4 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு நிறைய டீம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். லிமிட்டட் டீம்ஸ் போகிறவங்க கிறிஸ் வொக்ஸையும் ரஷித் கானையும் பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். இவங்களெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டனை மாற்றி போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வின் பண்ணலாம். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் கேட்குறீங்க. வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் சொல்கிறத வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நேற்று மேட்ச் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் சவுத் ஆப்பிரிக்கா T20. அது நான் போடுற ஐடியாலே இல்லை. கமெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ T20 வீடியோ போடணும்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க. ஸோ லாஸ்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெடிக்ஷன் பண்ணி வீடியோ மேக் பண்ணி போட்டேன். அதில் நான் ட்ரீம் டீம் பிளேயர் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் ட்ரீம் டீம் பிளேயர் சொல்லியிருந்தேன். அதில் 7 பேர் பார்த்தீங்கன்னா ஒரே சைடு கொடுத்துருந்தேன். அதாவது சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 7 பிளேயர்ஸ் கொடுத்துருந்தேன். ஆப்போசிட் டீமான ஜேஎஸ்கேல பார்த்தீங்கன்னா வெறும் 3 பிளேயர்ஸ் தான் கொடுத்துருந்தேன். ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்தனாலே ஒரு டீம் பக்கம் அதிகமான ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் கொடுத்தனாலே அந்த டீம் தான் ஜெயிக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு டீம் பிளேயர்ஸ் பக்கம் கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை. அதே நேரம் ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸ்க்கு கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ இந்த டீம் ஈஸியாக வின் பண்ணிடும். ஸோ நான் என்னைக்காச்சும் ஒரு டீம் பக்கம் அதிகமான ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் இன்னொரு டீம் பக்கம் கம்மியாக கொடுத்தேன்னா அன்றைக்கி நான் அதிகமாக ட்ரீம் டீம் கொடுக்குற டீம் வின்னுன்னு நீங்கள் எடுத்துக்கங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.